ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் கேரட் லிப்பாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிப்பாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உதட்டில் உள்ள கருமையெல்லாம் கிளியர் பண்ணும். அதோட நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலும் ஃபேஸில் உள்ள கருமையாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பேபி சாஃப்டாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு கேரட் ஒவ்வொரு கேரட்டை பொறுத்தும் இருக்கும். அந்த கலர் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நான் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கேரட் லிப்பாம், அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ செஞ்சதையும் காமிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால் கேரட் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கேரட் டார்க்காக இருக்கும், ஒவ்வொரு கேரட் லைட் கலராக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கேரட்டை துருவிக்கிறேன். தோல் சீவிட்டு துருவி அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணியோ எதுவுமே நம்ம கலக்கக்கூடாது. வெறும் ஜூஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண இப்போ போகிறோம். ஒரு சிலர் ஜூஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால தண்ணி விடுவீங்க, இல்லை ஜூஸ் வரமாட்டேங்குது அப்படிங்கிறனால தண்ணி விடுவீங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஜூஸ் பத்தலை அப்படின்னா அகெயின் நீங்கள் 2-3 கேரட் கூட எடுத்துக்கலாம். எனக்கு ஜூஸ் கம்மியாக இருந்ததுனால அகெயின் நான் ஒரு 2 கேரட் 1.5 கேரட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஜூஸ் போதுமானதாக இருக்குது. இப்போ நான் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் அந்த ஜூஸ் கெட்டியாயிரும். அந்த டயத்தில் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஃபோட்டோ கிளிக் மட்டும்தான் எடுத்தேன், ரொம்ப கெட்டியாயிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. ஸோ நெய்யும் ஆட் பண்ணி வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெய் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொலன்னு ஒரு மாதிரி இருக்குது. பட் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.